வணக்கம் மக்களே. இப்போ கடந்த காலங்களில் வந்துட்டு ரொம்ப அதிகமான குற்றங்கள் சம்பவம் வந்து அதிகரிச்சிருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இதுக்கும் அந்த எதனால் இந்த குற்றங்கள் வந்து இதை ஊக்குவிக்குது அப்படின்றத நான் அண்டர்லைன் பண்ணாமல் அது கீழே இருக்கிற எதன் மூலமாக இது நடக்குது அப்படின்றத மட்டும் ஷேர் பண்ணுறேன். ட்ரக் அடிக்ட்ஸ், போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் வந்துட்டு இந்த துணிச்சலான காரியங்களில் வந்து தைரியமாக ஈடுபடுறாங்க. இந்த ட்ரக் அடிக்ட் வந்துட்டு எங்கே இந்த துணிச்சலும் சேர்ந்து எங்கே வருது அப்படின்னா, இந்த ரிச்சஸ்டான நகரங்கள் இருக்கு இல்லையா, பெரும் நகரங்களில் வந்துட்டு மாநகரங்களில் வந்து பெரிய பெரிய காலேஜஸ், ரிச்சஸ்டான காலேஜ் எல்லாம் இருக்குது இல்லையா, அங்கே ரிச்சஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ட்ரக் அடிக்ட்டுக்கு உள்ளாகிறாங்க. இந்த ட்ரக்கை வந்துட்டு சப்ளை பண்ணுறது என்னென்னா பூவர் ட்ரக் அடிக்டர்ஸ். இவங்க தான் அந்த ரிச்சஸ்ட்டு ட்ரக் அடிக்டருக்கு இந்த ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த தவறுகள்லாம் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பூவர் ட்ரக் அடிக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து அவங்களுடைய பலத்தை கொண்டு துணிச்சலுடனே இந்த நடுத்தரவாத இளைஞர்கள் வந்து அந்த ரிச்சஸ்ட்டு ட்ரக் அடிக்டர் கூட கை கோர்த்து இந்த மாதிரி பெரிய பெரிய சம்பவங்களை வந்து ரொம்ப தைரியமாக துணிச்சலாக பண்ணுறாங்க. அவங்க பார்க்கக்கூடிய உலகம் வந்து ரொம்ப சிறுசு. ஆனால் அவங்க பார்க்கக்கூடிய உலகம் வந்து என்னன்னா, அதுதான் அவங்களுடைய உலகமாக இருக்குது. கூட இருக்கிற 10 பேர் தான் அவங்களுடைய பலம் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரியான பெரிய பெரிய குற்ற சம்பவங்களை துணிச்சலாக செய்கிறாங்க. இந்த பெரிய பெரிய விஷயம்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செஞ்சவனால மட்டும்தான் இந்த பெரிய தைரியமான விஷயங்களை வந்து செய்ய முடியும். இப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும் போதே அங்கே லாக் பண்ணி அவங்க வந்து தண்டிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா பெரிய விஷயம் செய்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் லூஸ் பண்ணிட்டு விஷயம்லாம் அவங்க பண்ணும்போது அதெல்லாம் தண்டிக்காமல் கேப் விட்டதுனால தான் இந்த பெரிய விஷயம்லாம் நடக்குது. இதில் இந்த தண்டிக்காத விஷயம் எதனால் நடக்குது அப்படின்னா, ட்ரக் அடிக்ட் மட்டும் இல்லை, பணம், மணி அடிக்ட் இருக்குது. இந்த மணி அடிக்ட் யார்கிட்ட இருக்குன்னா, ரொம்ப உயர்ந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய, பொசிஷனில் இருக்கக்கூடிய, ரொம்ப ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய, அனைத்து தரப்பு நல்ல உடை உணைத்திருக்க, நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய, அனைத்து விதமான சௌரியமும் இருக்கக்கூடிய இந்த ஆளுகிட்ட வந்து இந்த பண அடிக்ட் வந்து இருக்குது. வெறும் ஒரு 100 ரூபாய்க்கு விலை போகிறாங்க, 200 ரூபாய்க்கு விலை போகிறாங்க. 100, 200க்கு விலை போயிட்டு மிகப்பெரிய செயல்களை அந்த அடிக்ஷனில் இருக்கிறவங்கள விட பெரிய தவறுகளை இந்த கீழே இருக்கிற இந்த ஒரு நபர்கள் வந்து செய்கிறாங்க. இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம பெக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, பிச்சை எடுக்கிறவங்களுடைய கடவுளாக தெரிகிறாங்க. ஏன்னா அவர்கள் பிச்சை எடுத்தாலும் அவர்கள் குற்றங்கள் செய்வதில்லை. இவர்கள் வந்து இவ்வளோ வசதிகளாக இருந்தாலும் ஒரு 100 ரூபாய்க்கு மிகப்பெரிய குற்றங்கள் செய்கிறாங்க. அது யாரும் வெளியில் தெரியறதில்ல. ஆனால் நமக்கு வந்து ட்ரக் அடிக்டர் மட்டும், இந்த குற்றவாளிகள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறிய சிறிய அவர்களுக்கு உதவிய, மறைமுகமாக உதவியவர்கள் வந்து யாரும் கண்ணுக்கு தெரியறதில்ல. அதெல்லாம் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆளுங்க ஒரு 100, 200க்கு விலை போகிறது என்னடா மனுஷன் அப்படின்றது அளவுக்கு எனக்கு பார்க்க தோணுச்சு. அதான் ஒரு அப்பாவி ஏழை ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு நோயாளியை வந்து அட்மிட் பண்ணிவிட்டு நைட்டுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் படுத்திருக்காரு. அந்த அறைக்கு வெளியில் அவர் சேப்லேருந்து பணத்தை எடுக்கிறாங்க அங்கே வேலை பார்க்குற தூய்மை பணியாளர்கள். ஒரு நர்ஸு அந்த வேலையை செய்கிறாங்க, ஒரு டாக்டர் அந்த வேலையை செய்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ஒரு அட்மிட் பண்ண வந்த கூட இருக்கிற குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லை அப்படின்றனால பணம் யார் கட்டுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது, இதுக்கு உயிரை காப்பாற்றணுன்னு அந்த ஒரு இல்லாமல் பணத்து மேலே அந்த ஒரு நாட்டத்தினால ஒரு உயிர் கொல்லப்படுது. இதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். உலகம்
எங்கே மாறி போயிருக்கு அப்படின்றது மனிதாபிமானம் அற்று செயல்பட்டு இருக்கிறதா இயங்கிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. இவ்வளோ சீப்பாக இருக்கிறதுக்கு காரணம் ஒன்று தான். அந்த ஒன்று சரியானா இங்கே எல்லாம் சரியாகும். எல்லாரும் பெரிய குற்றங்கள் செய்தவங்க மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். அதுதான் தவறாக தெரியுது. கீழே ஒன்றுக்கு ஒன்றுன்னு நிறையா குற்றங்கள் வந்து வெளியில் தெரியாமல் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு பொசிஷனில் இருக்கிறனால அவர்கள் குற்றவாளியாக தெரியறதில்ல. நான் நிறைய விஷயத்த பேசுவேன், ஆனால் அந்த விஷயம்லாம் பேசுனா உங்களால் தெரில. திரவிய பாண்டி.